கிராமத்தினுடைய மாவட்ட செயலாளர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் தமிழ்நாடு சட்டநூலிய கழகத்தின் சார்பாக வீரம் சிறந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இது என்னன்னா ஒரு பிரச்சனை இப்ப நடந்திருக்கு அப்படின்னா அவங்க உடனே போலீஸ் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ் என்ன செய்யணும், நமக்கு ஒரு பிரச்சனைக்கு உடனே தீர்வு போலீஸ்ல தான் போவாங்க. பொம்பளை பிள்ளை விஷயங்கும் போது அப்போ போலீஸ் என்ன செய்யணும், அவங்கள போய் கம்ப்ளைண்ட் பண்றவங்கள சரி நீங்க என்னத்துக்குனால சொல்ல வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டு அதுக்கு ஒரு முடிவை சொல்லாம கேட்டோன்னு பொம்பளை பிள்ளைங்கன்னு அதை ஒரு தரக்குறைவா பேசி அந்த நேரத்தை வீட் பண்ண நேரத்துக்கு உடனே ஒரு ஜீப் எடுத்துட்டு இதை எடுத்துட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போயிருந்தா கூட அது கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவு அப்பவுமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எதுவுமே போய் சொல்லும் போது போலீஸ் ஸ்டேஷன் அப்படி ஒரு இதா இருக்கு. அதை கண்டுக்கிடாம ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலுமே உடனே வாமா போமா அங்க உட்காருமா அது என்னமா இது என்னமா அப்படின்னு வரணும். அப்புறம் யாரு போலீஸ்ல போவா? ரோட்லயே போகும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் இடிச்சுட்டா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஏதோ ஒண்ணுன்னு போய் நின்றுட்டு நம்ம தூக்கணும்னா நீங்க தான் இவ்வளவு நேரம் பாத்துருக்கப்ப நீங்க தான் இடிச்சிட்டீங்களான்னு நம்மள கட்டுறோம். அதனால பாதி பேர் பாத்தீங்கன்னா ரோட்ல எவ்வளவு தட்டிட்டோம்னா அது தெரியாம ஓடிடுவாங்க, நிக்கவே மாட்டாங்க. நின்னோம்னா வைங்க நம்ம தொலைஞ்ச ஒருக்கெல்லாம் நான் சுப்பியாத்தியாலத்துல வேலை பார்க்கும்போது பின்பக்கம் நான் நின்னுகிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு அம்மா நடந்து வந்துட்டு இருந்துச்சு, டக்குனு கீழே வந்துட்டு பக்கத்துல அந்த பைக்கார நிற்பாட்டி அந்த அம்மாவை தான் தூக்கியிருப்பான். நான் கண்ணால பாத்துட்டு இருக்கேன். அங்க இருந்து போலீஸ் அதுக்குள்ள கொஞ்ச நேரத்துல வந்தோன்னு சொல்லுது இந்த தூக்குனவனை பிடிச்சிட்டு நீ தான் வண்டியை வச்சு தட்டி விட்டு அந்த அம்மாவுக்கு கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி உடனே அந்த அம்மா பிடிக்காங்க. அப்படிலாம் பிடிச்சா எந்த மக்கள் உண்மையை பேசுவாங்க? என்ன இதெல்லாம் வன்மையா கண்டிக்க முடியாது. இப்போ இந்த விஷயத்துல நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கவனக்குறைவா இருந்ததுனாலயும் இப்பவும் அவங்க ரொம்ப அசால்ட்டா தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த பிரச்சனைக்கு இன்னும் முடிவு காணாம இருக்கு. அதனால அந்த முடிவு காணும் வரைக்கும் நம்ம எல்லாரும் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்துல கலந்துக்கிட்டு அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி இருக்கும்போது அதுக்கு தமிழ்நாடு சட்டநூலியர் சங்கம் உங்களோட தோளோட தோல் நிற்கும் சொல்லி கேட்டுக்கிட்டு என்னை பேச வாய்ப்பளித்த வட்டங்களுக்கு